Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோல சப்போஸ் உங்க லைஃப்ல தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையில தேர்ட் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இல்லை எந்த ரொமான்டிக் பார்ட்னராக இருந்தாலும் சரி, மதர், சிப்ளிங்ஸ், பிரதர் எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே. ஸோ அவங்களாம் தேர்ட் பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எதுனாலும் தேர்ட் பார்ட்டிங்க. ஸோ தேர்ட் பார்ட்டினால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் 2 பைலாக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் பைல் வந்து ஓகே சாரி, பைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. பைல் 1, பைல் 2 நான் டிஸ்பிளே பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைல் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த வீடியோவில் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் எனர்ஜி, உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்காங்க அண்ட் உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பைல் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ பைல் செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் பைல் 1. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் சைடு, இந்த சைடு வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள எனர்ஜி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த சைடு நான் 2 டிஃப்ரெண்ட் டெக் யூஸ் பண்ணுறேன், சரியா? ஸோ இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது, ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் 2 பேருக்கும் நான் கொஞ்சம் கார்டு எடுக்கிறேன். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மாதிரியான எமோஷன்ஸில் இருக்காங்க, என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது, ட்ரூ ஃபீலிங்ஸ், ஓகே. உங்ககிட்ட மேபி மறைச்சிருக்கலாம். ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்ன, என்ன கார்டில் வந்திருக்கோ அதை நான் சொல்லிடுறேன். ஸோ பைல் 1 உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் நேமை ரிப்பீட் பண்ணுங்க. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்கள் 2 பேருக்கான எனர்ஜி. இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் அவங்களோட எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணிடலாம். உங்கள் பர்சனையும் தேர்ட் பார்ட்டின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ பைல் 1 ஃபர்ஸ்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான எனர்ஜி இருக்குன்னா, உங்கள் பர்சன் உங்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவங்க வந்து உங்கள் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ உங்கள் கூட இருக்காங்களா இல்லை தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்களா, நீங்கள் சுச்சுவேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பட் உங்கள் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் மேலே இருக்கிற எனர்ஜி என்னென்னா, நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய உண்மைகள் உங்களை பற்றி தெரியாமல் இருக்குது, உங்கள் லவ் தெரியாமல் இருக்குது. அது தெரிஞ்சாலும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, சரியா? நீங்கள் லவ் பண்ணுறீங்க, எல்லாமே இருக்குது, பட் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது, பட் அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இல்லாத மாதிரி இருக்குது, சரியா? நிறைய குழப்பங்கள் தான் இருக்குது உங்கள் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில். அவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே தான் வச்சுருக்காங்க. ஒரு தெளிவான இதில் வந்து உங்கள் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் உங்கள் 2 பேருமே வந்து கண்டிப்பாக ஏதோ நிறைய பிரச்சனை வந்த மாதிரி இருக்குது, நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாட்டினா ஒரு இமோஷ்னலாக டிஸ்டன்ஸ் வந்த மாதிரி இருக்குது உங்கள் 2 பேருக்குள்ள. அது நல்லாவே தெரியுது. உங்கள் பர்சன் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, தாட்ஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, தேர்ட் பார்ட்டி இருக்கு இல்லையா? ஸோ யாரு கூட இருந்தால் சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. சந்தோஷமான உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நான் ஜஸ்ட் ரொம்ப ஃப்ராங்கா ஹானஸ்டா சொல்லணும்னா, பைல் 1 உங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல வந்து அவங்க ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியாம ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு உண்மை தெரியாம ஒரு குழப்பத்திலே தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க ட்ரூவா லவ் பண்றீங்க, உங்க ட்ரூ லவ் வந்து அவங்களுக்கு தெரியல, சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து
முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி எனக்கு இங்க தெரியுது. ஓகே. ஏன்னா டெத் கார்டு வந்திருக்கு. முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. உங்க அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் டிஸ்டன்ஸ்ல போயிட்டீங்க. நோ கான்டாக்ட்ல இருக்கிற மாரி இருக்கு. நீங்களும் அவங்கள வந்து 2 பேருமே சைலன்ட்டா இருக்கீங்க. நீங்களும் உங்க அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு குடுக்காத மாரி இருக்கு. அண்ட் நீங்க உங்க கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுவே அவங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. ஓகே. உங்க எனர்ஜி வந்து அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. இப்ப நீங்க கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்க பெர்சன் மேல கிடையாது. உங்க பார்ட்னர் மேல உங்க ஃபோக்கஸ் இல்ல. நீங்க உங்க லைஃப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கறனாலயே, அவங்க முடிக்கலாம்னு நினைக்கிறத விட, ஓகே அவ்வளவுதான் அது முடிஞ்சிருச்சா? அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதானா? ஆ இனி வந்து உங்ககிட்ட வர முடியாதா? இது அவ்வளவுதானா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட், அந்த மாரியான குழப்பங்கள் இருக்கு. ஆனா வந்து இதுல அவங்க எமோஷன்ஸ் இருக்கு, உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா அவங்க வந்து காமிக்க மாட்டாங்க. ஹைட் பண்ணி வச்சிருக்கிற மாரி தெரியுது. ஓகே. ஏன்னா நெறைய குழப்பங்கள், தாட்ஸ் அதிகமா இருக்கு. வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேற பெர்சன் தேர்ட் பார்ட்டி இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோ பார்க்குறோம். ஸோ தேர்ட் பார்ட்டி என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீலிங்கா அங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜி இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். உங்க கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கன்ஃப்யூஷன்ல தான் இருக்காங்களே தவிர, உண்மை என்னன்னு பார்க்கறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. மேபி நீங்க ட்ரூ லவ், ஜென்யூனான லவ் காமிச்சாலும், அத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி இல்லாத மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. சோ நீங்க அவங்க அட்டென்ஷன் குடுக்கறது இல்ல. அத கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. எமோஷன்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எமோஷன்ஸ் நெறைய இருக்கு. பட் லவ் அவ்வளவா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. லவ் ரொம்ப பியூரான ஒரு லவ். நீங்க தான் வேணும். தேர்ட் பார்ட்டிய விட நீங்க தான் வேணும் அப்படிங்கிற மாரி வர மாரி தெரியல. உங்க ரிலேஷன்ஷிப்ப ஒரு கன்ஃப்யூஷன்லயே தான் வச்சிருக்காங்க அவங்க. சரியா? அவங்க ரெடியா பார்க்க ரெடியா இல்ல. அவங்க தெளிவுபடுத்திக்க அவங்களே ரெடியா இல்ல. அண்ட் 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க அட்டென்ஷன் அவங்க மிஸ் பண்றாங்க. ஐ திங்க் நீங்க ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. அவங்களும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரு கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு கிளாரிட்டி இல்ல. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. ஐ திங்க் அதுவே வந்து அவங்கள வந்து ஒரு எமோஷனலாவும், பிசிக்கலாவும் ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். நீங்க ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. ஸோ அவங்களுமே வந்து இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படிங்கிற மாரியான ஒரு கவலையில தான் இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்குமான இருக்கிற ரிலேஷன்ஷிப். பட் நீங்க சுத்தமா அவங்கள வந்து அட்டென்ஷன் குடுக்கறதே இல்ல. கம்ப்ளீட்டா உங்க எனர்ஜிய வந்து நீங்க எடுத்துட்டீங்க. ஓகே. உங்க எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டீங்க. சோ இது வந்து உங்களுக்கான ஒரு உங்களுக்கும் உங்க பெர்சனுக்குமான எனர்ஜி. உங்க பெர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தோம். இப்ப உங்க பெர்சன் தேர்ட் பார்ட்டி கூட எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்தரலாம். சோ தேர்ட் பார்ட்டி கூட வந்து அவங்க ஹேப்பியா இருக்காங்க. 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ லவ் ஃபீல் பண்றாங்க. 2 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல லவ் இருக்கு. மியூச்சுவலான லவ் இருக்கு. இது தேர்ட் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சொல்றது அவங்களுக்கு ஒரு மியூச்சுவலான ஒரு புரிதல் இருக்கு. ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. நல்லா ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. அங்க அவங்க பீஸ்ஃபுல் எனர்ஜிய ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்கு. சிலருக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கிற மாரி தான் தெரியுது. ஓகே. அட்ராக்ஷன்ஸ் ஹெவியா இருக்கு. உங்க பெர்சன் வந்து ஐ திங்க் உங்க பெர்சன் வந்து ஹேப்பியா இருக்காங்க அங்க. பட் ஒரு எனர்ஜின்னா சம்டைம்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து அவங்கள வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாமயும் நடத்துற மாரி தெரியுது. ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கு. பட் சம்திங் ஏதோ உங்க பெர்சன் மிஸ் பண்றாங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல. ஹீல் ஆகுறாங்க. சந்தோஷம் இருக்கு. நம்ம என்னதான் வெளியில வந்து எல்லாமே இருக்கும். பட் ஏதோ சம்திங் மிஸ் பண்ணுவோம்ல. நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். பணம் இருக்கும், லவ் இருக்கும், வீடு, கார் எல்லாமே இருக்கும். பட் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் ஃபீல்ல தான் இருக்காங்க. ஐ திங்க் அது என்னன்னு தெரியல. ஐ திங்க் மேபி உங்கள மிஸ் பண்றாங்களா? இல்ல சப்கான்சியஸ்ல வெளியில வந்து உங்களோட உண்மையான அன்பு அவங்க பார்க்க ரெடியா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சப்கான்சியஸ் வந்து அவங்கள அது வந்து ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாக்குதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற தனிமை. எல்லாமே இருந்தும் இல்லாம இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜில தான் தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கார்டு பார்க்கும்போது நல்லா ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. அட்ராக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய லவ் இருக்கு. அண்ட் நிறைய டிராவல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டிராவல் பண்றாங்க வெளியிலலாம். நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீஷன். உங்க பெர்சன் வந்து அவங்களே சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே. அவங்க ஏதோ ஒரு மாயையில போய் இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. நான் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எங்களுக்குள்ள லவ் இருக்கு, தேர்ட் பார்ட்டி என்கிட்ட நிறைய லவ் காமிக்குது, மியூச்சுவலா போயிட்டு இருக்கு, நான் ஹீல் ஆயிட்டு இருக்கேன், இங்க ஒரு பீஸ்ஃபுல் எனர்ஜி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு இதான் இருக்காங்க. ஃபினான்ஷியலா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்னதான் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில அவங்களே இருந்தாலும் சம்திங் அவங்க கண்டிப்பா மிஸ் பண்றாங்க. நிறைய டிராவல் பண்றாங்க. இதுல வந்து சிலர் வந்து தேர்ட் பார்ட்டியை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி அவங்களோட டிஸ்டன்ஸ்ல இருக்கலாம். வேற சிட்டி, வேற ஸ்டேட், வேற கண்ட்ரி, அந்த மாதிரி கூட 2 பேரும் பிசிக்கலா வந்து டிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கு.
ஓகே. பட் அவங்க வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு இப்போ அவங்க பெர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கூட கொஞ்சம் அவங்க ஒரு பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா ஏதோ சம்திங் ஒரு நெகட்டிவான கார்டு வந்திருக்கு. ஏதோ ஒரு லைஃப் வந்து ஜாலியா ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள விட்டுட்டு போனனால, அந்த லைஃப அவங்க வந்து ஹாப்பி ஆக்கிக்க கூட அவங்க ட்ரை பண்ணலாம். அவங்களே அவங்கள நெனச்சுக்கிட்டு, இவங்க தான் எனக்குரிய பெர்சன். இவங்க சொன்னா இவங்க கூட இருந்தா லைஃப் நல்லா இருக்கும். ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அப்படின்னு கூட அவங்களே அவங்கள ஏமாத்திக்கிட்டு அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாரி தான் தெரியுது. பட் இப்போதைக்கு தேர்ட் பார்ட்டி கூட எந்த ப்ராப்ளமும் இல்லாத மாரி தான் இருக்கு. ஓகே. அங்க அவங்க கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கிற மாரி இருக்கு. குழப்பங்கள் வந்து உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து நெறைய குழப்பங்கள் இருக்கு. அவங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்கிற மாரி தான் தெரியுது. ஸோ ஓவராலா வந்து பைல் 1 இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா உங்க பெர்சன பத்தி மெசேஜ் வேணும், தேர்ட் பார்ட்டி டீடைல்ஸ் வேணும்னா, நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டாரோ கிளாஸும் அவைலபிள். வெல்கம் பைல் 2. இப்ப உங்க பெர்சனுக்கும் உங்களுக்குமான எனர்ஜி செக் பண்றதுக்கு நான் ஒரு டெக் அண்ட் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் எனர்ஜி செக் பண்ணுறதுக்கு நான் வேறு டெக். ஓகே. 2 டிஃப்ரெண்ட் டெக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு வந்து உங்கள் 2 பேருக்குமான எனர்ஜி, ரைட் சைடு வந்து உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள எனர்ஜி வந்து நம்ம செக் பண்ணிடலாம். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸில் இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ பைல் 2 இப்போ உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள கார்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். ஓகே. இது எனர்ஜி லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட் உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான எனர்ஜி, உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட என்ன மாதிரியான எனர்ஜி, என்ன மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே. உங்கள் பர்சனே தேர்ட் பார்ட்டி நினச்சிக்கோங்க. ஸோ தேர்ட் பார்ட்டி கூட இப்போ என்ன எனர்ஜியில் இருக்காங்க. பைல் 2 ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உண்டான எனர்ஜி பார்க்குறேன். இது பைல் 1லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பைல் 2 உங்கள் இதில். ஸோ பைல் 2 உங்கள் பர்சன் உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது. ஓகே. நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை. நீங்கள் சரியாக மனசில் இருக்கிறத பேசிக்காத மாதிரி இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்கள் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய வந்து வருத்தம் வழியில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே. அவங்க என்னதான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் இதெல்லாம் தேர்ட் பார்ட்டிக்குரிய கார்டு. ஸோ இது மட்டும் உங்களுக்கான எனர்ஜி. ஸோ அவங்க வழி வேதனையில் இருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் மேலே தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் மேலே இருக்குது. உங்களுக்குள்ள நல்ல ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாதனால நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 எனர்ஜி எனக்கு காமிக்குது. ஒன்று, நீங்கள் 2 பேரும் உங்கள் பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கலாம். சரியா? ஃபேமிலி இருக்கலாம். ஃபேமிலி இருந்து உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி காமிக்குது. எஸ், அந்த மாதிரி எனர்ஜி வந்து கொஞ்சம் ஹெவியாக காமிக்குது இங்கே. அண்ட் இன்னொரு எனர்ஜி வந்து ஆப்வியஸாக இந்த டெக் நான் இந்த பக்கம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தேர்ட் பார்ட்டி நீங்கள் 2 பேரும் வந்து ஃபேமிலியாக இருப்பீங்க. அவங்க வந்து வேறு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் இது வந்து நான் ஜஸ்ட் ரொமான்டிக் பார்ட்னருக்கு சொல்கிறேன். மற்ற தேர்ட் பார்ட்டி நீங்கள் சிப்ளிங்ஸ், மதர், ஃபாதர்லாம் வந்து இந்த எனர்ஜிக்கு வராது. நீங்கள் உங்களுக்கு எது சுச்சுவேஷன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ உங்கள் 2 பேர் எனர்ஜி நம்ம பார்த்துடலாம். உங்களுக்குள்ள ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடையாது. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் உங்கள் 2 பேருக்குள்ள. பட் உங்கள் பர்சனுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லுமே வந்து உங்கள் மேலே தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ரொம்ப கரியரில் வந்து
வந்து ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பாங்க. இந்த பைல் 2 உங்கள் பர்சன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க, ரொம்ப கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, அடுத்தடுத்து என்ன கோல், ஃப்யூச்சர் என்னன்னு யோசிக்கிறவங்க மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து அவங்களை இக்னோர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நீங்கள் அவங்களேருந்து மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்க. இல்லை தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிறதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது சம்திங் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்த மாதிரி தெரியுது. அண்ட் நிறைய லவ் இருக்குது, உங்கள் பர்சனுக்கு நிறைய லவ் இருக்குது. பட் உங்களோட பிரச்சனை என்னென்னா, நீங்கள் தேர்ட் பார்ட்டிக்கு வந்து முக்கியம் தர்றதா வந்து நினைக்கிறீங்க. சரியா? அவங்களோட லவ் ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் மேலே இருக்குது. பட் நீங்கள் நினைக்கிறது வந்து உங்களை விட தேர்ட் பார்ட்டி தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் நிறைய குழப்பங்கள், நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறீங்க. உங்கள் பர்சனோட பிஹேவியர்னாலையா அதை வச்சு நீங்களா ஒரு முடிவு பண்ணுறீங்களான்னு தெரில. ஏன்னா ப்ராப்பராக நீங்கள் பேசிக்கிறதே இல்லை, மனசில் இருக்கிறத பேசிக்கிறதே கிடையாது. நீங்கள் உங்கள் பர்சனை வந்து இக்னோர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறாங்க, தனிமையில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பட் நீங்கள் வந்து ரெடியாக இல்லை, நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் என்னதான் சைலண்ட் ஆனாலும் நீங்களும் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட வருவாங்களா, சைலண்ட்டாக உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா, தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு உங்ககிட்ட வருவாங்களான்னு நீங்கள் ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க. சரியா? நீங்கள் உங்கள் எனர்ஜி மாதிரி எனக்கு தெரியுது. நீங்களும் ரொம்ப வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கீங்க, சைலண்ட்டாக இருக்கீங்க, பட் வெயிட்டிங் எனர்ஜி இருக்குது. உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட லவ் காமிக்க முடியாமல், எதுவும் தைரியமாக ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாமல் போகிறதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி ஒரு ரீசனாக இருக்கலாம். அவங்க ஃபேமிலி எந்த வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆர் பேரண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். ஏதோ ஒரு அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க இமோஷன்ஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் லவ் மேலே தான், தேர்ட் பார்ட்டி கூட இல்லை. உங்கள் மேலே தான் வந்து லவ் அதிகமாக இருக்குது. பட் தேர்ட் பார்ட்டி சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, அவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க வேறு வழி இல்லாமல். ஆனால் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான். பட் ஒரு உலகத்துக்காக வாழுவோம்ல, சொசைட்டிக்காக வாழுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து தேர்ட் பார்ட்டி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்டு நீங்கள் வந்து உங்களை மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. உங்களை அப்படி பேசாமே இருந்தோம்னா, மனசில் இருக்கிறலாம் சொல்லலைன்னா உங்களை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தனிமையாக இருக்காங்க, நீங்கள் சுத்தமாக பேசுறதில்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட விடுறதில்ல, அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிற மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் நீ வீட்டுக்குள்ளே என்னை பார்க்கறதுக்கு வருவியா, வீட்டுக்குள்ளேயாவது நீ அலோவ் பண்ணுவியா, அவங்க வீட்டுக்கு நான் வரலாமா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்கள் மேலே தான் இருக்குது. சரியா? பட் நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஓவராலாக இப்படி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்துடலாம். அவங்க தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம், பட் தேர்ட் பார்ட்டி கூட அவங்க சந்தோஷமாக இல்லை. ஸோ வெளியில் பார்க்குறதுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் சந்தோஷம் கிடையாது. ஐ திங்க் தேர்ட் பார்ட்டி வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து அவங்க ஃபேமிலியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபேமிலியாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு மெம்பர் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தலையீடாக இருக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இல்லை. தேர்ட் பார்ட்டி கூட வந்து அவங்க சந்தோஷமாகவே இல்லை, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், நெகட்டிவ் எனர்ஜி பைல் 2 ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இல்லை. பட் தேர்ட் பார்ட்டி வந்து அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. உங்களை பற்றி மேபி தப்பாக கூட, சப்போஸ் உங்களை பற்றி தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் தப்பாக கூட அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், தப்பாக சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். நம்பர் 2, எஸ். ஸோ இங்கே வந்து மூன் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவங்க எமோஷன்ஸை ஹைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. தேர்ட் பார்ட்டிகிட்டே எதுவும் வெளிப்படையாக அவங்க சொல்கிறதில்ல, வேறு வழி இல்லாமல் அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற மாதிரி தெரியுது. தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வெளியில் சொல்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க என்ன தான் அவங்க கூட இருந்தாலும் அவங்க உங்களை தான் மிஸ் பண்ணுறாங்க, உங்கள் கூட உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, ஹெவியாக மிஸ் பண்ணுறாங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது கூட உங்களை நினச்சி தான் அவங்க ஸ்ட்ராங் ஒரு கனெக்ஷன் வந்து உங்கள் கூட தான் இருக்குது. ஐ திங்க் அவங்க கூட அவங்க லைஃப் வந்து சந்தோஷமாக இல்லை, அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ யார் கூட இருக்காங்களோ அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, நிறைய மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க, ஹர்ட்டிங் அதிகமாக போகுது, கண்ட்ரோல் அதிகமாக பண்ணுறாங்க. இதில் சில எனர்ஜிஸ் என்ன தெரியுதுன்னா, சிலருக்கு வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ஏதோ ஒரு சீக்ரெட், ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றின ஏதோ ஒரு சீக்ரெட் கூட தெரிஞ்சிருந்துருக்கலாம். இந்த 2 கார்டு வச்சு பார்க்கும்போது அதுதான், அதனால கூட உங்கள் ஹார்ட் பிரேக்கில் இருக்கலாம். ஏதோ சீக்ரெட் தெரிகிற மாதிரி இருக்குது. அவங்களோட உண்மைத்தன்மை, ஒரு ட்ரூ ஃபேஸ், ட்ரூ கலர் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கலாம்.
அண்ட் தேர்ட் பார்ட்டி வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து இது சிலருக்கு வந்து ஒத்து வரும். பணத்துக்காக கூட இருக்கிற மாதிரி இருக்குது. பணம் அவங்களோட ப்ரையாரிட்டியாக இருக்கும். உங்கள் பர்சன்ட்டு ஃபினான்ஷியலாக வந்து நிறையா டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். நிறையா மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்துக்காக வந்து அவங்க பர்சனை யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் மாதிரி தெரியுறாங்க. ஸோ அதனாலே அவங்க ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க சந்தோஷமாக இல்லை, ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். வெளியில் வந்து ஒரு 2 விதமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. சொசைட்டியில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, பட் தனிமையில் ரொம்ப கவலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பைல் 2 அவங்க உங்கள் கூட தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி கூட வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கைன்னே சொல்லலாம். வேறு வழி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சந்தோஷம் இல்லை, சுத்தமாக சந்தோஷம் இல்லை. சொசைட்டிக்காக ஐ திங்க் ஃபேமிலிக்கு பெரிய பிளாக்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி பிளாக்கேஜஸ் இருக்கிறனால தான் அவங்க உங்கள் கூட வந்து சேர முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற அவங்களோட எனர்ஜி. அண்ட் இது இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்சனுக்கும் தேர்ட் பார்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டேரோ கிளாஸும் அவைலபிள்.